ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் வந்து இப்பயே வந்து நெறைய பேர் வந்து ஃபைல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து எப்ப ஃபைல் பண்ணா கரெக்ட்டா இருக்குன்ற ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோவா தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். என் சேனல வந்து இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இதெல்லாம் எல்லாமே ரெகுலரான அப்டேட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி வாட்ஸ்அப் குரூப்லயும் வந்து நம்ம ரெகுலரா வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த அசஸ்மென்ட் இயர் 2024, 25 அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் 2023, 24க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல்லேயே வந்து நெறைய பேர் ரிட்டர்ன்ஸ்லாம் வந்து ஃபைல் பண்ற மாரி நான் நெறைய இது அ அக்னாலெட்ஜ்மென்ட்லாம் வந்து பார்த்துருந்தோம். இந்த மாரி பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்றது கொஞ்சம் நல்லது. ஏன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 31 மே 2024 தான் வந்து பார்த்தீங்கன்னா, டியூ டேட் வந்து இருக்கு. டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைல் பண்ண அதாவது குவார்ட்டர் 4 வரும் டிடிஎஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணதுக்கு டியூ டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா, 31 மே 2024 தான். ஸோ அதுக்குள்ளேயே வந்து நீங்க வந்து ரிட்டர்ன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டிடிஎஸ் அமௌண்ட்ஸ் வராது. உங்களுக்கு மிஸ்மேட்ச்ன்னு சொல்லி இன்கம் டாக்ஸ்ல நோட்டீஸ் வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. டியூ டேட் பார்த்தீங்கன்னா, 24 கியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 31 மே தான் வந்து டியூ டேட்டு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேலரி வந்து அ 24 கியூல வரும். அதே மாரி அதர் தென் சேலரியும் வந்து 2 விதமான ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து எல்லாருமே வந்து டிடிஎஸ் சர்டிஃபிகேட் ஃபார்ம் 16 ஆர் ஃபார்ம் 16 குடுக்குறது எல்லாமே குடுப்பாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 61 ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்ல வந்து அப்டேட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபை டிரான்சாக்ஷன் மட்டும் தான் இதுல வந்து அப்டேட் ஆகும். ஸ்பெசிஃபிக் டிரான்சாக்ஷன் மீன்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்ட் பேமெண்ட் வந்து நீங்க 10 லேக்ஸ் அபோவ் ஏதாவது பே பண்ணியிருந்தீங்கன்னா, அது இல்லாம எஃப்டி ஏதாவது 10 லேக்ஸ் மேல பே பண்றது. இந்த மாரி கரண்ட் அக்கவுண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இப்ப 10 லேக்ஸ் மேல நீங்க டெபாசிட் பண்ணி வித்ட்ரா பண்ணியிருக்க அமௌண்ட். இந்த மாதிரியான இருக்க டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 26 ஏஎஸோ ஏஎஸ் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மென்ட்ல எஃபெக்ட் ஆகுறதும் வந்து பார்த்தீங்கன்னா, மே ஆர் இல்லன்னா ஜூன் 1 வீக்ல தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து ரிஃப்ளெக்ட்டே ஆகும். ஸோ பெட்டர் அட்வைசபிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஜூன் 1 வீக் ஆர் ஜூலை 1 வீக்ல பண்றது தான் வந்து உங்களுக்கான பெட்டரான ஆப்ஷன். அதே மாரி ஜூன் 1 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன அப்டேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 26 ஃபார்ம் 26 ஏஎஸ் வந்து அப்டேட் ஆயிடும். ஏன்னா உங்களுக்கு 26 குவார்ட்டர் 4 ஓட ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க. அதே மாரி ஃபார்ம் 16ம் வந்து உங்களுக்கு ஒரு ஜூன் 15க்குள்ள வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஃபார்ம் 16 ஏவும் குடுத்துருவாங்க. அதே மாரி ஏஎஸ், டிஎஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்டேட் ஆயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு அ மேக்குள்ள வந்து முக்காவாசி ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணிருவாங்க. பட் இருந்தாலும் சரி, நீங்க ஜூன் 2nd வீக்ல ஃபைல் பண்ணா ஏஎஸ்டிஎஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்க கையில இருக்க ப்ராப்பரான டாக்குமெண்ட்டையும் ஏஎஸ்ல இருக்கிறதையும் நீங்க ஒன்ஸ் வந்து வச்சு வெரிஃபை பண்ணியே ஆகணும். இன்கேஸ் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா, அதுக்கான ரிப்போர்ட் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். இந்த மாரி என்கிட்ட இருக்க டேட்டா படி பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன் தான் இருக்கு. பட் ஆனா இதுல வந்து தப்பா காட்டுதுன்னு சொல்லி நீங்க ரிப்போர்ட் பண்ணா தான், அது என்னன்னு பார்த்து அவங்க ரெக்டிஃபை பண்ணுவாங்க. இப்ப 31 ஜூலை தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டாக்ஸ் ஆடிட் கேஸ் எல்லாருக்குமே வந்து 31 ஜூலை தான் வந்து டியூ டேட். அதாவது என்னோட ஆடிட் செக்ஷன் 144 ஏபி படி எனக்கு வந்து டாக்ஸ் ஆடிட் வரல அப்படின்றபோது, நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் டாக்ஸ் ஆடிட் கேஸ்ல வந்துரும். ஸோ நம்ம அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, 31 ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட். அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் ஆடிட் எல்லாருக்குமே, அதாவது உங்களோட டர்ன் ஓவர் அபோவ் 1 crore இல்லன்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து பிலோ 6 ஆர் 8% இருக்கும். நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, 31 அக்டோபர் தான் வந்து டியூ டேட் ஃபைலிங்க்கு. ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆடிட் ரிப்போர்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ நீங்க நீங்க செப்டம்பர் 1 வீக்லயே உங்களோட அக்கவுண்ட்ஸ் எல்லாமே அக்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்க ரெடி பண்ற மாரி பார்த்துக்கணும். அதே மாரி 31 டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கும், ரிவைஸ் ரிட்டர்ன் அதாவது இன்கேஸ் இப்ப நீங்க ஏப்ரல்லயே வந்து ஃபைல் பண்ணிட்டீங்க. கடைசில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேஷ் டெபாசிட் இவ்ளோ ஆயிருக்கு. அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் நெறைய வந்து காமிச்சிருக்காங்க. இதெல்லாமே நான் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல வந்து சொல்லலன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு பிலேட்டட் ரிட்டர்ன்ஸும் இல்லன்னா ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கும் 31 டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ இதுதான் வந்து இன்கம் டாக்ஸான ஃபைல் பண்றதுக்கான பெட்டரான அட்வைஸு. இன்கேஸ் நீங்க முன்னாடியே ஃபைல் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, நீங்க ஒரு ஜூன், ஜூலைல வந்து உங்களோட ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டோ, டாக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் 26 ஏஸ் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இதுல ஏதாச்சு நீங்க உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஏதாவது டிரான்சாக்ஷனோ, அது நீங்க மிஸ் பண்ண ஏதாவது டிரான்சாக்ஷனோ இருந்ததுன்னா, நீங்க வந்து டிசம்பருக்குள்ள வந்து பிலேட்டட் ரிட்டர்னோ, ரிவைஸ் ரிட்டர்னோ போட்டு நீங்க வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இது எல்லாருக்குமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா அப்டேட்ஸா தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து ஷேர் பண்றேன். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.